வெள்ளத்தையக்கா, என்னக்கா காலையிலேயே இந்த பக்கம் வந்திருக்கீங்க? அந்த கொடுமையை ஏன்க்கா கேட்குறீங்க? என் மகளுக்கு தோசை ஊற்றி கொடுத்தா முட்டை தோசை தான் வேணும்னு அடம் பிடிக்கிறாக்கா, சின்ன பிள்ளை போல. நாளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்து மாமியார் வீட்டில் என்ன தான் போய் செய்ய போகிறானே எனக்கே தெரியலக்கா. சின்ன பிள்ளை போல இப்படியாக்கா அடம் பிடிப்பா? வெள்ளத்தையக்கா, இப்போ அவள் சின்ன பிள்ளை தானே. நாளை திட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்து ஒரு குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சுன்னா அவளை மாற்றிக்குவா. நம்மளாம் என்ன அப்படித்தானே இருந்தோம். ஒரு குழந்தை குட்டியை பெற்றா பிறகு ஏதாவது ஒரு தீமண்டை வாங்கி கொண்டு வந்து வீட்டுக்காரர் நீ சாப்பிடணும்னு கொடுத்தா நம்மன்னா வாயில் கூட அதை எடுத்து வைக்க மாட்டோம். ஐயோ, இந்த தீமண்டத்தை நம்ம 2 நாளைக்கு சாப்பிட்டோம்னா பிள்ளைக்கு இல்லாமல் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு கூட 2 நாளைக்கு பிள்ளை வச்சுருந்து சாப்பிடட்டுன்னு டப்பாவில் போட்டு மூடி வச்சு பிள்ளைகளுக்கு கொடுப்போம். அந்த பக்குவம்லாம் எப்படி வந்துச்சு? ஒரு பிள்ளை குட்டியை பெற்றதுனால தானே வந்துச்சு. அவளும் அதே போல் குழந்தை குட்டி பெற்றுருச்சுன்னா அவளே மாற்றிக்குவா. நீங்கள் சொல்கிறதும் சரிதாங்க்கா. என்னத்தையோ தாய் வீட்டில் இருக்குந்தட்டிக்கும் நல்லதை போல தான் சாப்பிட்டு உடம்ப தேத்தி விட வேண்டிதான் பிள்ளைகளை. அதுக்கு தான் சரின்னு சொல்லிட்டு கடைக்கு போய் முட்டை வாங்கலான்னு போகிறேங்க்கா. ஏங்க்கா, உங்கள் இளைய மகன் ராஜா ஊர்லேருந்து வரப்போகிறதாக சொன்னீங்களேக்கா, தம்பி வந்துருச்சாக்கா ஊர்லேருந்து? இல்லைக்கா, நாளைக்கு தான் ஊர்லேருந்து வர்றேன். இனிமேல் வெளியூருக்கெல்லாம் போய் வேலை செய்ய போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இங்கனக்குள்ளேயே இருந்து நீ படித்த படிப்புக்கு ஏதாவது ஒரு வேலை வெட்டியை பார்த்துட்டு இங்கனையே இருடா, ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டேங்க்கா. அவனுக்கு வேற பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கணுங்க்கா. என்ன மாமியார் கிழவி யார் கூட பேசிக்கிட்டு இருக்குது? நேற்று போல் எதுவும் பிளானுங்களான்னு போடுதா? ஒன்றும் தெரியலையே. சரி, இந்த ஜன்னல் வழியே என்ன செய்யுது ஏது செய்யுது யார்கிட்ட பேசுதுன்னு எட்டி பார்ப்போம். யாரது? சின்ன பொண்ணு மாமியாராக்கும். இந்த 2 கிழவியும் சேர்ந்தா ஊர் பொண்ணையத்தானே பேசுங்க. என்னத்தான் பேச போகுதுன்னு தெரியல. சரி, என்னத்தான் பேசுதுன்னு கேட்போம். காளியம்மாக்கா, வீட்லேயே பொண்ணை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன வெளியில் நல்ல பொண்ணா பார்க்கணும்னு சொல்கிறீங்க? என்னக்கா சொல்கிறீங்க வெள்ளத்தையக்கா? வீட்டில் எந்த பொண்ணு இருக்குது? என்னக்கா இப்படி கோச்சுக்கிறீங்க? வீட்டில் பொண்ணு இருக்குன்னு சொன்னதுக்கு போய். ஏக்கா, அதான் உங்கள் மருமகளோட தங்கச்சியை தாங்க்கா சொல்கிறேன். அந்த பிள்ளை பேர் நல்ல பேர், வாய்க்குள்ளேயே வரமாடுது. உங்கள் மருமக தங்கச்சி தாங்க்கா. என்ன வெள்ளத்தையக்கா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நீங்களே இப்படி கேட்கலாமாக்கா? ஒரு தடவை தான் ஒன்றும் தெரியாமல் பாலுங்கணத்தில் போய் விழுந்துட்டோம். இப்போ நல்ல கண்ணு நல்லா தெளிவாக தெரியுது. மறுபடியும் போய் அதே பாலுங்கணத்தில் போய் விழுக முடியுமாக்கா? என்னக்கா நீங்களே இப்படி சொல்கிறீங்களேக்கா? இந்த மாமியார் கிழவிக்கு எம்பிட்டு துணிர் இருந்தா என் குடும்பத்தை பார்த்து பாலங்கணருன்னு சொல்லும். அப்படியே நல்ல பிள்ளைய எனக்கு கட்டி வச்சுட்டா அந்த மாமியார் கிழவி. சரியான மொடா குடியாரனை என் தலையில கட்டி வச்சுட்டா. அவனோட டெய்லி கண்ணீர் விட்டு கதற வேண்டியதா இருக்கு என் வாழ்க்கை. அப்படியே நல்ல பிள்ளைய பெற்று என் தலையில கட்டி வச்சுட்டாளாக்கும். என்னமா பேச்சு பேசுறா? எங்க அம்மா அப்பா இருந்திருந்தா என்னை இந்த பாலங்கணத்துல தள்ளி விட்டுருப்பாங்களா? அவங்க இல்லை. இந்த சித்திகாரி ஏனாதானு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து என்னையே இப்படி பாலங்கணர்ல தள்ளி விட்டுட்டா. நான் தான் இவ வீட்டில் வந்து இப்படி கஷ்டப்படுறதுக்கு நான் தான் பாலுங்கணரில் விழுந்துட்டேன்னு நான் தான் சொல்லணும். அதை விட்டுட்டு இந்த மாமியார் கிழவி இப்படி சொல்லிக்கிட்டு தெரியுறாளே, இவளுக்கு எவ்வளோ கொழுப்பும் துமுறும் இருக்கணும். இருக்கட்டும், இவளை ஒரு நாளைக்கு பார்த்துக்கிறேன். அக்கா, நான் ஒன்று சொன்னால் கோச்சிக்கிற மாட்டேங்களே. அந்த மீனாட்சி பிள்ளைய நானும் ஒரு தடவை 2 தடவைக்கு மேலே பார்த்து நல்லா பேசியிருக்கேங்க்கா. நல்லபடியாக பேசுங்க்கா. நல்லா ஒழுக்கஞ்செழுக்கமான பிள்ளைக்கா. இப்படி பிள்ளையெல்லாம் யாருக்கு கல்யாணம் பண்ண கொடுத்து வச்சுருக்கோ தெரியலக்கா. வெள்ளத்தையக்கா, பிள்ளை நல்ல பிள்ளையா இருந்தால் மட்டும் போதுமாக்கா? ஒரு நகை நட்டு ஒரு சீர் சனத்தை செய்கிறதுக்கு துப்பு இருக்கணும்லக்கா. இவளை கல்யாணம் பண்ணுனா வெறுங்கையோடு அனுப்புவாளுங்க, ஒரு சீரும் செய்ய மாட்டாளுங்க. என் மகன் படித்த படிப்புக்கும் என் மகன் இருக்கிற லட்சணத்துக்கும் ராஜாவாட்டம் இருக்கிற அவனுக்கு ஒரு பெரிய இடத்துல பொண்ணு பார்க்க போகிறேங்க்கா. என் மகனுக்கு நல்ல ஒரு பெரிய இடத்துல பொண்ணு பார்த்து நல்லா ஜாம்னு கல்யாணம் முடிக்கணும்னு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேங்க்கா. நீங்கள் வேற அது தெரியாமல் எதையாவது பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த மாமியார் கிழவிக்கு எம்புட்டு துமுர் இருந்தா இப்படி என்னைய பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் இழிவாக பேசுவோம். அந்த காலத்திலேயே 10 பவுனுக்கு நகை போட்டு வந்தேன் நான். குடிகாரனை என் தலையில் கட்டி வச்சுட்டா. அவன் டெய்லி என்னைய போட்டு அடித்து என் நகையெல்லாம் பிடுங்கி செஞ்சு கொண்டு போய் அடை வச்சு அந்த காசில் குடிச்சு அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டேன். இன்னைக்கு நான் வெறுங்கழுத்தோட வெறும் மஞ்சள் கயிறை போட்டுக்கிட்டு நிற்கிறேன். என் பிள்ளைக்கு போட்டு விட்டு அழகு பார்க்குறதுக்கு என் வீட்டில் ஒரு பொட்டு நகை கூட கிடையாது. அன்னன்னைக்கு உழைச்சி எனத்தையே வர்ற காசில் என் பிள்ளைக்கு மட்டும் கஞ்சியை ஊற்றி இவனுங்களுக்கும் மட்டும் கஞ்சியை ஊற்றிக்கிட்டு என் பொழப்பு போகுது. அப்படி இருக்கும்போது அந்த கிழவி எப்படியெல்லாம் பேசுது.
பேசட்டும் பேசட்டும். இவங்களே வந்து என்கிட்ட என் தங்கச்சியை பொண்ணு கேட்டாலும் என் தங்கச்சியை இந்த வீட்டில் கட்டி கொடுக்க மாட்டேன். என் தங்கச்சியை பணக்கார வீட்டில் கட்டி கொடுக்கணும்னு எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. என் தங்கச்சிக்கு நல்ல புருஷனும் நல்ல மாமியாரும் குணமாக அமைஞ்சிட்டா போதும். அந்த வீட்டில் தான் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி தும்புர் பிடிச்ச மாமியாருக்கும் கொழுப்பிடித்த மாமியாருக்கும் என் பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு நான் காலம் ஃபுல்லாக நான் கண்ணீர் வடிக்கிறது பத்தாதா, என் தங்கச்சியும் இந்த வீட்டில் வந்து கண்ணீர் வடிக்கணுமா? இவளுக்கு கேட்டாலும் என் தங்கச்சியை இந்த வீட்டில் நான் கட்டியே கொடுக்க மாட்டேன். சரிக்கா சரிக்கா, உங்கள் ஆசைப்படியே நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வைங்கக்கா. சரிக்கா, நானும் கடைக்கு போகிறேன்னு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என் மகன் சாப்பிடாம கூட உட்காந்துருப்பா. முட்டையை வாங்கிட்டு நானும் வீட்டுக்கு போயிட்டு வரேன்க்கா. சரிக்கா, போயிட்டு வாக்கா. இந்த மீனாட்சி பிள்ளைக்கு என்ன குறை? குணத்துக்கு குணமும் இருக்குது, நல்ல படிப்பும் இருக்குது. இந்த பிள்ளைய விட இவ ஊரெல்லாம் தேடி அப்படி என்ன நல்ல பிள்ளைய கண்டுபிடிச்சிட போகிறா. அந்த பையனும் நல்ல பையன்தான். மீனாட்சி பிள்ளைக்கும் நல்ல பிள்ளை தான். 2 பேருக்கும் ஜோடி பொறுத்தா நல்லா இருக்கும். கல்யாணம் முடிச்சு வச்சா நல்லா வாழுவாங்க. இவளுக்கு எங்கே அது தெரியுது? இவளுக்கு அந்த பணமும் காசும் நகையும் நட்டும் தான் கண்ணுக்கு தெரியும் போல. என்னவோ எப்படியும் போகிறாளுங்க. அவள் பாடு அவள் மகன் பாடு. நம்மளுக்கு என்ன வந்துச்சு? நாம் போய் நம்ம பொழப்ப பார்ப்போம். பெரிய இவளுகளாட்ட நம்மளுக்கே புத்திமதி சொல்கிறாளுங்க. அவளை கல்யாணம் பண்ணி வை, இவளை கல்யாணம் பண்ணி வையின்னு. என் மயனுக்கு எப்படி பொண்ணு பார்த்து எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. இந்த மாமியார் கிழவி இப்படி பேசிக்கிட்டு தெரியுது. இந்த மீனாட்சி பிள்ளை வேற 2 நாள் கழிச்சு ஊருக்கு வரேன்னு ஒரே அடம் பிடிச்சிக்கிட்டு கிடக்கா. இந்த பையன் வர்றப்பையும் இந்த பிள்ளையும் வந்துட்டானா இந்த மாமியார் கிழவி என்ன நினைக்கும்? அவ தங்கச்சியை கூட்டு கொண்டு வந்துட்டு இப்படி என் மயனோட பழக விடுறா அப்படி இப்படின்னு தேவையில்லாத பேச்சு பேசி தேவையில்லாத முடிச்சு போட்டு என்னைய பாடா படுத்தி எடுத்துரும். இது எதுக்கு நம்மளுக்கு தேவையா? இந்த மீனாட்சிக்கு ஃபோனை போட்டு இப்போக்குள்ள ஊருக்கு வர வேணான்னு சொல்லிடுவோம். அதுதான் நல்லது. வீடியோ பார்க்கும் உறவுகளே, இனிமே நம்மளோட கதை அதிரடியாக சூப்பராக போக போகுது. அதனால் மிஸ் பண்ணாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட கதையை தொடர்ந்து பாருங்கள். நாளைக்கு நம்மளோட கதையில் புதுசாக 2 கேரக்டர் நம்ம கொண்டு வர போகிறோம். மீனாட்சியும் ராஜாவையும் கொண்டு வர போகிறோம். இன்னும் கதை சூப்பராக போகுங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்மளோட கதையை பார்த்துட்டு இந்த கதையை இப்படி கொண்டு போயிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நினப்பை உங்களுடைய மனதின் யோசனைகளை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் இப்போ கதையை கொண்டு போகிறது நல்லா இருக்குது, இப்படியே கொண்டு போங்க அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் நம்மளுடைய வீடியோ சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல விதமாக கொண்டு போக போகிறோம். அதனால மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். அப்பா அப்பா, என்னம்மா வெக்கையாக இருக்குது. மணி 10 தான் ஆயிருக்குது. அதுக்குள்ளேயும் வெயில் என்னம்மா அடிக்குதப்பா. சரி அத்தை, அத்தை நல்லா இருக்கீங்களா? ஐயோ மருமகனே, வாங்கப்பா வாங்க. வாங்க தம்பி வாங்க தம்பி வாங்க தம்பி, இப்படி வந்து உட்காருங்க. ஏன் நின்றுக்கிட்டே இருக்கீங்க? இப்படி உட்காருங்க. சரிங்க அத்தை. இருங்க தம்பி ஒரு நிமிஷம். சின்ராசு, சின்ன பொண்ணு, மருமக வந்திருக்காருமா. வாங்க இங்க எல்லாரும். வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? வீட்டில் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? மச்சான், நான் நல்லா இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அக்கா, நீங்க எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா அக்கா? நல்லா இருக்கேன் தம்பி. சின்ன பொண்ணு, குழு குழுன்னு கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து கொடுமா மருமையனுக்கு. பாவம் வெயிலில் களைச்சி போய் வந்திருக்காரு. சரிங்க அத்தை. அப்போ மருமகனே, வீட்டில் எல்லாரும் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்காங்களா? என்ன விஷயமா அப்போ வந்தீங்க? அத்தை, பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு வந்துருச்சு த. அம்மா சொன்னாங்க கொஞ்சம் பத்திரிக்கையை பொண்ணு வீட்டில் போய் கொடுத்துட்டு வந்துருப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதான் த கொடுத்துட்டு போவேன்னு வந்தேன் த. சரிப்பா சரிப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. மச்சான், நீங்களும் சேர்ந்து வாங்கிக்கோங்க மச்சான். சரிங்க மச்சான், கொடுங்க கொடுங்க. இந்தாங்க தம்பி, ஆரஞ்சு ஜூஸ் நல்லா குளு குளுன்னு இருக்கு, குடிங்க தம்பி. சரிங்கக்கா. தம்பி உட்காந்து குடிங்கப்பா, எதுக்கு நின்றுக்கிட்டே குடிக்கிறீங்க? சரிங்கக்கா சரிங்கக்கா. அக்கா, ஆரஞ்சு ஜூஸ் ரொம்பவே சூப்பரா இருக்குக்கா. மருமகளே, இந்தாம்மா இந்த பையில பத்திரிக்கை இருக்கு, கொண்டு போய் சாமி ரூம்ல வை. அப்புறமே சாமி முட்டுட்டு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இந்தாம்மா கொண்டு போய் சாமி ரூம்ல வைமா. சரிங்க அத்தை. அத்தை, எல்லாரும் நல்லா இருக்காங்களா அத்தை? வெளியில யாராவது போயிருக்காங்களா இல்ல எல்லாரும் வீட்டில தான் இருக்காங்களா அத்தை? இல்லையா, எல்லாரும் வீட்டில் தான் இருக்கோம். உங்கள் மாமனார் மட்டும்தான் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காருப்பா. 2 நாளில் வந்துடுவார்.
அப்படியா அத்தை? சரிங்க அத்தை, சரிங்க அத்தை. என்ன இந்த அத்தைட்ட ஜாட மாடையா கீதாவை பத்தி கேட்டாலும் கூட கீதாவை பத்தி ஒன்றும் சொல்ல மாட்டாங்களே. கீதா வீட்டில் இருக்காளா வெளியில போயிருக்காளான்னு தெரியலையே. ஐயோ, அம்மா பத்திரிக்கை கொடுத்துட்டு வர சொன்ன உடனே கீதாவை பார்க்கலாம் தானே ஆசையா வந்தேன். அவளை பார்க்காம எப்படி போறது ஒன்றும் புரியலையே. சரி, அக்காட்ட கேட்டு பார்ப்போம், அக்கா என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அக்கா, எப்படிக்கா இருக்கீங்க? எல்லாரும் வீட்டில் தான் இருக்காங்களா? என்ன மருமையனுக்கு வெயிலில் வந்தது மண்டை கிண்ட குழம்பி போச்சோ? எல்லாரும் வீட்டில் தான் இருக்கீங்களானே கேட்குறாரு. நான் தான் அப்போதையே சொல்லிட்டேன்ல, மாமனாரை தவிர எல்லாரும் வீட்டில் தான் இருக்கோன்னு. திருப்பி திருப்பி இதையே கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒன்றும் புரியலையே. அப்போ நீங்கள் பொண்ணு பார்க்க வந்திருந்தப்ப பக்கத்து வீட்டு முருகேசன் இங்கே இருந்தார் இல்லையா? அவரை எதையும் விசாரிக்கிறீங்களாயா? அவரை ஐயா கேட்குறீங்க? ஐயோ, இந்த அத்தை வேற என்னைய புரிஞ்சுக்கிறாம என்னென்னமோ கேக்குறாங்களே. ஐயோ கடவுளே, நான் என்ன செய்யறதுன்னே தெரியலையே. கடவுளே, நீயாவது ஒரே ஒரு தடவை என் கீதாவை பார்க்க ஒரு வழி காட்டக்கூடாதா? கடவுளே, கருணை காட்டுப்பா. அப்போ மருமகனே, என்னங்க அத்தை? அப்போ நான் இப்போ சொன்னனே, அவரைத்தான் தேடுறீங்களாயா? இல்லைங்க அத்தை, இல்லைங்க அத்தை. நான் சொன்னது நம்ம வீட்டு ஆளுகளை சொல்றேன் அத்தை, வெளி ஆளுகளை சொல்லல. என்னங்க தம்பி யாரை தேடுதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. சின்ன பொண்ணு, யாரை தேடுறாப்புல சொல்லு சின்ன பொண்ணு. ஏங்க நீங்களும் உங்க அம்மாவை போலயே மக்கா இருக்காதீங்கங்க. நீங்கெல்லாம் இந்த விஷயத்துல சரிப்பட்டே வரமாட்டீங்கங்க. ஏங்க இது கூடவா உங்களுக்கு தெரியல? ஏங்க உங்க தங்கச்சியை தாங்க மாப்பிள்ளை தேடுறாரு வந்ததுலேருந்து. ஓ, அப்படி சொல்ல வரையா சின்ன பொண்ணு? சின்ன பொண்ணு, நீ சொன்ன பிறகுதான் எனக்கே புரியுது. அதானே பார்த்தேன். என்னைக்குமே உங்களுக்கு மண்டையில பல்ப் எரியாதே, சுவிட்சு போட்டா தான் எரியும். போங்க, உங்களை வச்சுக்கிட்டு நான் என்னதான் செய்யறதுன்னு எனக்கே தெரியல. உங்க அம்மாவை பாருங்க, அவரை தேடுறீங்களா இவரை தேடுறாங்களான்னு போட்டு மாப்பிள்ளைய படுத்தி எடுக்கிறாப்புல. ஏங்க உங்க அம்மாவுக்கு இவ்வளோ வயசாயிருச்சு, அனுபவம் எவ்வளவோ இருக்கும். மகளைத்தான் தேடுறாருன்னு உங்க அம்மாவுக்கு தெரியலையாங்க? என்னங்க இப்படி இருக்காங்க? சின்ன பொண்ணு, அவங்கள விடுமா. பாவம், மாப்பிள்ள ஆசையா தங்கச்சியை பார்க்கணும்னு வந்திருக்காரு. தங்கச்சியை கூட்டுவாமா. ஏங்க அதான் தங்கச்சியை தேடுறான்னு தெரிஞ்சிருச்சுல, உடனே நம்ம கீதாவை கூட்டு வந்துருக்கூடாதுங்க. இவர் என்னதான் செய்யறான்னு கொஞ்சம் விட்டு பிடிச்சி தான் பார்ப்போம். இருங்க, அவர் கூட கொஞ்சம் விளையாண்டு தான் பார்க்குறேன் நானும். சின்ன பொண்ணு, வேணாம்மா. தங்கச்சியை காப்பியை கொண்டு வர சொல்லுமா. தங்கச்சி கூட பேசிட்டு இருந்துட்டு போட்டுமா. பாவம், எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காரு தங்கச்சியை பார்க்கணும்னு ஆசையா வந்திருப்பாருமா. தங்கச்சியை வர சொல்லுமா. அட இருங்கங்க ஒரு நிமிஷம், தங்கச்சியை வர சொல்லாமையா போயிட போறேன். நீங்க வேற இருங்கங்க. தம்பி, நீங்க வந்ததுலேருந்து அந்த சங்கரபாண்டி அண்ணனை தான் தேடுறீங்களா? ஐயோ, இது தெரியாம போச்சேப்பா. அவர் அந்த முக்கு கடையில தான் உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருப்பாரு தம்பி. நான் போய் இந்த இப்ப கூப்பிட்டு வந்துடுறேன், நீங்க உட்காந்துருங்க. அக்கா, நீங்க வேறக்கா. அக்கா, உண்மையிலுமே நான் யாரை தேடுறேன்னு உங்களுக்கு கூட அக்கா தெரியாம போயிடுச்சு. சின்ன பொண்ணு, அவர் யாரை தேடுறாருமா? தெரிஞ்சா கூட்டு கொண்டு வந்து விடுமா, பார்த்துட்டு போகட்டும். பாவம் மருமையன் மனசு கஷ்டப்பட்டு போகக்கூடாதுல்லம்மா. ஏம்மா, அந்த சங்கரபாண்டியத்தான் தேடுறாரே என்னவோ, நீ நல்லா விசாரிச்சு அவரை கூட்டு கொண்டு வந்து காட்டுமா. மருமையன் பார்த்துட்டு போகட்டும். ஏ லூஸ் அத்தை, அவர் தேடுறது சங்கரபாண்டி இல்ல, உங்க மக கீதாவைத்தான் வந்ததுலேருந்து தேடுறாரு. இது கூட அவங்களுக்கு புரியல. ஆமாம்மா, நீ சொன்ன அப்புறம் தான் எனக்கே புரியுது. ஐயோயோ, இவர் இந்நேரம் வரைக்கும் கீதாவை தான் தேடி இருக்காரு. ஏம்மா சின்ன பொண்ணு, போய் கீதா கையில் ஒரு கிளாஸ் காஃபியை கொடுத்து கூட்டுவாமா, போமா. ஆமா சின்ன பொண்ணு, மாப்பிள்ளையை ரொம்ப நேரம் காக்க வைக்க வேண்டாம். போய் தங்கச்சியை கூட்டுவாமா, போமா. கடவுளே, என் வேண்டுதலை இப்பயாவது கேட்டையே. நான் கீதாவைத்தான் தேடுறேன்னு இப்பயாவது இவளுக்கு புரிஞ்சிச்சே. கீதாவை பொண்ணு பார்க்க வந்தப்ப பார்த்தது. அதுக்கப்புறமா அவளை பார்க்கறதெல்லாம் இந்த ஃபோனில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நேரில் பார்க்க போகிறேன். ஐயோ, எனக்கு ஒரு மாதிரி இருக்கே. கீதா, நீ எப்போ வருவ? உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் கீதா. வேமா வா கீதா. சரிங்கங்க, போய் கீதாவை கூப்பிட்டு வரேன். வாமா கீதா, காஃபியை கொண்டு போய் மருமகனுக்கு கொடுமா. வீடியோ பார்க்கும் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்காங்க.
நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, மிகவும் சந்தோஷமாக இருக்குது. உங்களோட கமெண்ட்கள்லாம் படிக்கும் போதே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குங்க. அதனால் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் நம்மளோட வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு துளசி மணி சக்திவேல்ங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, டெய்லி வீடியோ போடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. டெய்லி வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேங்க. நம்மளுடைய வீடியோவை இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறது என்னோட ஆசை தாங்க. இன்னும் கதை அப்படியே எழுதிக்கிட்டே இருக்கிறேன், அதனால் போய்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கதை நெருக்கி எழுதியாச்சுன்னா அதுக்கப்புறமா நான் டெய்லி வீடியோ போட ஆரம்பிச்சிடுறேங்க. உங்களுடைய கமெண்ட்டை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குங்க. அதே போல் முத்துங்கிறவங்களும் ஸ்டோரி சூப்பர்ன்ட்டு கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப 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 எனக்கு சந்தோஷங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே போல் நபிகாங்கிறவங்களும் நம்முடைய ஸ்டோரியை பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு டெய்லி நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நபிகா நீங்களும் நல்லா இருக்கீங்களாப்பா, நான் நல்லா இருக்கேன்ப்பா, உடம்ப பார்த்துக்குங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. தொடர்ந்து நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும் எல்லாரும் தான் எங்களுடைய உறவுகள். நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உறவுகளே. பாய்.